ஆத்ம குணங்களால் வளர்ந்த நாடு இந்த நாடு. ஆத்ம குணங்கள் என்றால் வாய்மை, தூய்மை, எளிமை, பெருந்தன்மை, பரஸ்பரம் சேர்ந்து பணிபுரிதல், பரஸ்பரம் சேர்ந்து நல்ல விதமாக குடும்பத்தை நடத்துதல், விட்டுக் கொடுப்பது, இது போன்று நல்ல மனோபாவங்களால் இந்த நாடு அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் சாந்தமாகவும் பக்தி பூர்வமாகவும் இந்த நாடு விளங்கி வருகிறது. அதற்கு காரணம் நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறைகள். ஆகவே இந்த சரித்திரமும் சாஸ்திரமும் பக்தியும் கலந்த சேர்ந்த கல்வியின் மூலமாக ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக, அந்த மனிதனால் உலகத்திற்கு உபயோகம் உண்டு என்கிற நிலையிலே, அந்த மனிதனால் உபயோகம்தான் உண்டு, உபதிரவம் இல்லை என்கிற அளவிலே இந்த ஆன்மீகம் என்பது கல்வி பாடத்திட்டத்திலே சேர்ந்து இது போன்று வளர்க்கப்படுமானால் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பெருந்தோருக்கும் தெரிய வரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.